அதாவது சொல்லும் போது ஒரு மாதிரி த்ரோட் பெயின்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது உடம்புலாம், அதனால் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினி காலையில் சென்னையில் இருக்கிற வானகரம் ஸ்ரீ ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் நடந்த திமுக பிரமுகர், அதாவது திமுக மூத்த தலைவர் ஆற்காடு வீராசாமியின் பேரன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமியின். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு புதிய ட்ரெண்ட் இவங்களுக்கு. எப்படா கல்யாணத்தை கூப்பிடுவாங்க போய் மேலே ஒப்பாரி வைக்கலான்னு. பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாருக்காவது ஒப்பாரி வைக்கணுமா, இலவு வந்துச்சா சொல்லுங்கள், வந்து ஒப்பாரி வச்சுட்டு போகிறோம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். அது இன்டர்நேஷனல் லெவலில் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பெருக்கி உங்கள் ஸ்டைலில் கார்ப்பரேட் லெவலில் அந்த ஒப்பாரி பிஸ்னஸை பண்ணுங்கள். சிவி விஜயபாஸ்கரோட இந்த வெளியேற்றம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, சாதாரண விவகாரம் கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான அசுரத்தனமான பலம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவருக்கு இருக்கிற அந்த அசுரத்தனமான கிரவுண்ட் சப்போர்ட்டும் விஜய் அவர்கள் எடுக்கிற சிஎம் அவர்கள் எடுக்கிற முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கு. இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்து அணிதிரள்றது வந்து பார்த்தா தமிழ்நாடோட ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. உங்களோட ஆதரவு நிச்சயமாக வேணும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உறவுகளே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்தடையும். நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வீடியோவை மறக்காமல் பிடிச்சிருந்துன்னா ஹைப் பண்ணுங்கள், அது எல்லாருக்கும் போய் சேரும். ஸ்ட்ரெயிட்டாக கண்டனுக்குள்ளே போகலாம் உறவுகளே. இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியல் களம் சும்மா ரணகலமாக மாறி கிடக்குது மக்களே. அதாவது என்ன விசித்திரம் பாருங்கள், தேர்தல் முடிஞ்சு இப்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து கோட்டையில் உட்காந்து மக்கள் போற்றும் திட்டங்களை வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டு வர்றதை சகிச்சிக்க முடியாமல் இன்னும் தோல்வி பயத்தில் இருந்தோம், காண்டில் இருந்தோம், அறிவாலய கூடாரத்தினால வந்து பார்த்திங்கன்னா மீளவே முடியல. புரியுதுங்களா? ஸோ திமுக தலைவர் எப்பவும் போல மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய, டேய் இப்போலாம் நீ சொல்ல மாட்டியே, கரெக்டு, சொல்ல மாட்டேன், கரெக்டு, ஓகேவா? ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஏன் தோணுச்சு சொல்கிறேன். அப்படி கிடையாதுங்க, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம், ஓகேவா? எவ்வளோ கரிச்சு கொட்டுறோம், சரி ஓகே ஒரு வாய் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போதே வாயிலாம் ஒரு மாதிரி கம்மல் சம்பந்தம் அப்படின்னு எப்படி கமல் பண்ணுவாரோ, அதாவது சொல்லும் போதே ஒரு மாதிரி த்ரோட் பெயின்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது உடம்புலாம், அதனால் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினி காலையில் சென்னையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமியின் மகனின் திருமண விசேஷத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசினார். பொதுவாக வந்து பார்த்தா கல்யாண வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, மணமக்களை மேலே நின்று வாழ்த்தி அவங்க நல்லா இருக்கும்னு 4 வார்த்தை பேசிவிட்டு அப்புறம் இலையில் போடுற பிரியாணியை சாப்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு புதிய ட்ரெண்ட் இவங்களுக்கு. எப்படா கல்யாணத்தை கூப்பிடுவாங்க போய் மேலே ஒப்பாரி வைக்கலான்னு. பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாருக்காவது ஒப்பாரி வைக்கணுமா, இலவு வந்துச்சா சொல்லுங்கள், வந்து ஒப்பாரி வச்சுட்டு போகிறோம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். அது இன்டர்நேஷனல் லெவலில் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பெருக்கி உங்கள் ஸ்டைலில் கார்ப்பரேட் லெவலில் அந்த ஒப்பாரி பிஸ்னஸை பண்ணுங்கள். விந்தையிலும் விந்தையா ஒரு மெகா ட்ரோல் கூத்து எப்படி நடந்திருக்கு மக்களே. சாலையில் மணமக்களை வாழ்ந்த டோட்டலாக வந்து மறந்துட்டாப்புல எப்பவும் போல். அவரோட ஒட்டுமொத்த பேச்சையும் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசை அட்டாக் பண்ணுறது தான் வந்து இருந்துச்சு. அதாவது சினிமாவை நடிச்சுக்கிட்டு சும்மா 4-5 கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திராவிட பாரம்பரியத்தை யாராலையும் அசைக்க முடியாதுடா, அசைக்க முடியாது. இப்போ அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல், இதெல்லாம் சீக்கிரமே மக்கள் மத்தியில் அம்பலமாகும் அப்படின்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்டமாக ட்ரை பண்ணார். அவர் வரல. ஒரு விதமான தாங்க முடியாத ஆதங்கத்தோடு தாவேக்கா வந்து விமர்சிட்டு போயிட்டார். இப்போ மக்களே இவங்க பேசுகிறது வந்து இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை. நான் சொல்கிறது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க 5 வருஷமாக ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் வரி பணத்தில் அரசு விழான்னு மேடை போட்டு இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டாங்க. ஒரு திட்டத்தையும் ஒழுங்காக தரைமட்ட லெவலில் கொண்டு போய் சேர்க்கலை, கரெக்டாக. ஆனால் மேடையில் நின்று இவங்களை பாராட்டி இவங்களே தங்களுக்கு பட்டம் கொடுத்து தப்பாட்டம் அடிச்சுக்கிட்டது தான் இவங்களோட திராவிட மாடல் சாதனை. இப்போ ஆட்சி போனதுக்கப்புறம் இவங்களை ஒரு இன்விடேஷன் வச்சு கூப்பிட கூட இங்கே ஆள் இல்லை மக்களே.
இப்போ இப்படியே நீ ஒப்பாரி வச்சுருந்தனா சொந்த கட்சிக்கார பிரமுகரோட கல்யாண வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ மினிமம் டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்காவது நீங்கள் போகிறீங்க. ஸோ அங்கேயாச்சும் போய் வந்தால் காரியத்தை ஒழுங்காக பாருங்கள். அதுவும் இல்லை கல்யாண வீட்டுக்கு போயிட்டு மணமக்களை வாழ்த்து விட்டு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுருந்தீங்கன்னா சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். அதை விட ஒரு மரண காமெடி என்னன்னா, இன்றைக்கி அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம ஓபிஎஸும் வந்திருக்காரு மக்களே. ஓபிஎஸை மேலில் பார்த்தோன்னா நம்ம ஸ்டாலினுக்கு பழைய ஞாபகம்லாம் பொங்கிட்டு வந்துருச்சு போல. ஓபிஎஸ் ஒரு மைக் எடுத்துக்கிட்டாப்ல. இதே மாநகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் 2022 ஆண்டு ஜூன் 23 அதிமுக பொதுக்குழு நடந்தப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுங்க எனக்கு எதிராக கோஷங்கள் எழுப்புனாங்க. என்னை துரோகின்னு சொன்னாங்க. அப்புறம் துரோகி தான் சொல்லுவாங்க. என் மேலே தண்ணி பாட்டிலையும் காய்கறி தூக்கி அடித்தாங்க, அடி தான் செய்வாங்க. ஸோ என்னையும் வைத்தியலிங்கத்தையும் ஜேசிடி பிரபாகரன் அவர்களையும் இப்போ வந்து சபாநாயகராக இருக்கார் இல்லையா மனோஜ் மணிலாரையும் வந்து கழுத்தை பிடிச்சி அதெல்லாம் தள்ள சும்மா ஓவராக போய் பேசுங்க, அதாவது தள்ளாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை என் மேலே பாட்டில் படுவதுக்குள்ள ஜேசிடி பிடிச்சிட்டாரு. ஐயோ கடவுளே. அப்போ பாரு, உனக்கு டிவிகேல இருக்கிற சபாநாயகர் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு. உன்னை காப்பாற்றின ஒரே ஒரு ஆள் இப்போ கூட இல்லைன்னு புரியுதா? ஆனால் அன்றைக்கி தொலைஞ்சு போன என் சிரிப்பு, அன்றைக்கி தொலைஞ்சு போன சிரிப்பு பொய் அப்பட்டமாக போய் திமுக சேரும்போது ஈடு பல்ல கரைஞ்சி போய் தான் சேர்ந்தீங்க. இதே மண்டபத்தை வச்சு தளபதி மு க ஸ்டாலின் முன்னிலையில் நான் திமுகவோட எப்போ தலைமை ஏற்றுக்கிட்டோம் அப்போ தான் எனக்கு இந்த சிரிப்பு திரும்ப வந்தது. என்றைக்கு நீ துரோகம் பண்ணியோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்றைக்கு அதிமுக அவர் துரோகம் பண்ணாரோ அன்றைக்கி தான் திரும்ப சிரிப்பு வந்து தான். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல. நம்ம ஓபிஎஸ் ஆல்வேஸ் கிரேட்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் சிரிப்பை மீட்டு தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு இஷ்டத்துக்கும் போடுறாப்ப சக்குன்னு அடிக்கிறாப்புல. என்ன ஜால்ரானா சும்மா முடியல. அங்கே தான் மக்களோட அரசியல் உச்சக்கட்ட காமெடி. அதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஓபிஎஸ் இப்படி உருகுதே, அதாவது உருகுதே. ஓபிஎஸ் வந்து இப்படி உருகுதே மருகுதே அப்படின்ற லெவலுக்கு பேசினாருங்க. உண்மையாக சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டாருன்னா பார்த்துங்க, ஐயோ சாமி வெக்கப்படுது அப்படின்ற மாதிரி திரும்பி அவங்க ஒய்ஃபெல்லாம் பார்த்து ஒரு லுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? இதுதான் வந்து இல்லை அவன் எல்லாத்தையும் உண்மையாக ஒரு மைண்ட் எடுத்துவாங்க. சத்தியமாக இதுதான் எக்ஸாக்ட்லி என்ன நான் சொல்கிறான் பாரு. அவன் கேட்பாரி, அவன் யாருன்னு நமக்கு தெரியாதான், எந்தெந்த நேரத்தில் எப்படி கெட்டப் போடுவான் அப்படின்னு தெரியாதான்னு நினச்சிருப்பாப்புல உண்மையாகவே. சரி ரைட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் வரும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அங்கே போய் அன்றைக்கி என் மேலே பாட்டில் வீசுனாங்க, என் சிரிப்பு போச்சு, இன்றைக்கி ஸ்டாலின் தான் என் சிரிப்பை மீட்டு தந்தார். எங்கேருந்து அரசியலில் வந்து புறப்பட்டணும் அங்கேயே வந்து சேர்ந்துருக்கிறது வந்து என்னோடய மன நிறைவு தருது. ஸோ அண்ணா எப்படியோ அதே போன்று தான் வந்து தலைவர் அண்ணா எப்படியோ அதே போல் தான் வந்து தலைவர் ஸ்டாலின் எல்லாரையும் அரவணைப்பார் அப்படின்னு ஓபிஎஸ் பேசுகிறது. இதெல்லாம் வந்து பல கேட்டுட்டு ஸ்டாலின் தன் குடும்பத்தோடு சேர்ந்து நக்கலாக சிரிக்கிறதும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் ஏதோ ஒரு பிம்பத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு மாத ஆட்சியை பார்த்தே வந்து நாங்கள் ஏதோ இறந்து விட்டோமோன்னு மக்கள் வந்து பார்த்து நினைக்கிறாங்க. இன்னும் 4 வருஷம் தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு மக்கள் இப்போ இது பயந்து போய் கிடக்கிறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஒரு மாதிரி நொய் இந்த நசன்னு பேசுவாங்கள்ல, ஓகேவா, அப்படின்ற மாதிரி பேசினே இருக்காப்புல. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் மாறி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமாக தெரியல, போர் அடிச்சிடும். ஓகேவா? இது வந்து நல்லதே அல்ல. இது ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க, ஒரு தலைவர் அந்தஸ்தில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இவங்களோட இந்த சோஃபா மாடல் அந்த பந்தா கடையெல்லாம் நேற்று நம்ம தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை ஒட்டு மொத்தமாக கிழித்து தொங்க விட்டுருக்கு. ஸோ மக்கள் தரைமட்டத்தில் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க கார்ப்பரேட் கம்பெனி ஏசி ரூம் மாதிரி சோஃபாக்களை போட்டுக்கிட்டு அதிகாரிகள் முன்னாடி பந்தா காட்டினது தான் இவங்களோட சாதனையாக இருந்தது. இவரோட இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் கூட அந்த சோஃபா பந்தாக்களை பற்றி என்னென்னமோ பேசி மலுப்பை பார்த்தாரு. ஆனால் கிரவுண்டில் இறங்கி மக்கள் குறையை நேரில் கேட்குறதுக்கு இவங்களுக்கு பயம். ஏன்னா இவங்க செஞ்ச ஊழல்கள் கஜானாவை எப்படிலாம் காலி பண்ணுறாங்கிறதுக்கு மொத்த ஜாதகமும் அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து ஃபைலாக வெளியே வந்து அம்பலமாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த வெள்ளை அறிக்கை வெளியே வந்த அதிர்ச்சியில் தான் அறிவாலய கூடாரமே ஒட்டு மொத்தமாக நிலை குலைஞ்சு போய் இன்றைக்கி கல்யாண மண்டபத்தில் மைக்கை பிடிச்சி உடனே தாவேக்கா மேலே இருக்கிற வைத்தச்சலை வந்து பார்த்திங்கன்னா கொட்டியிருக்காங்க. இதை வந்து சட்டமன்றத்தில் பேசினா கேவலமாக பேசி புடனே அடிச்சிங்கன்னா உலகிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. அதனால் கல்யாண வீட்டில் பேசுகிறானுங்க.
புரியுதா உங்களுக்கு? வேறு வழியில உட்காந்து கேட்பாங்க எல்லாரும். இவங்க என்னதான் மேடைக்கு மேடை குதிச்சாலும் மக்கள் மனசில் பதிஞ்ச தாவேகாவோட அந்த நேர்மையான ஆளுமை பிம்பத்தை ஒரு சென்டிமீட்டர் கூட அசைக்க முடியாது. அப்படிதான், இதுதான் உண்மை, இதான் நிலவரம். ரைட்டா? ஸோ அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற அந்த ரெண்டாவது அதிரடி விவகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவின் கோட்டையை ஒட்டு மொத்தமாக தகர்த்து தரமட்டமாக்கி இருக்கு மக்களே. அதிமுகவுக்கு விழுந்த அடுத்த மரணடி என்னன்னா, வர சனிக்கிழமை நம்ம முதல்வர் விஜய் முன்னாடி தாவேகாவில் ஐக்கியமாக போறாரு முன்னாள் அமைச்சர் விஜய் பாஸ்கர். ஜாலி 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 ஜாலி. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக முக்கிய புள்ளியாக விஜய் பாஸ்கர் விலகிறதா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு ஒட்டுமொத்த அரசியல் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் இப்போது பக்கா அஃபிஷியலான அதிகாரப்பூர்வமான ஒரு மாஸ் பிரேக்கிங் நியூஸை கோட்டை வட்டாரத்துலேருந்து வெளியாகிருக்கு மக்களே. வர சனிக்கிழமை சென்னை பனையூரில் இருக்கிற தாவேகா தலைமை அலுவலகத்தில் வச்சு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முன்னிலையில் சிவி விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் வந்து பார்த்திங்கன்னா இணைய போகிறாரு. மக்களே, சிவி விஜயபாஸ்கரோட இந்த வெளியேற்றம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, சாதாரண விவகாரம் கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான அசுரத்தனமான பலம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவருக்கு இருக்கிற அந்த அசுரத்தனமான கிரவுண்ட் சப்போர்ட்டும் இரத்த தான முகாம்கள் மூலமாக அவர் வச்சிருக்க தொண்டர்கள் பலமும், குறிப்பாக கடந்த காலங்களில் மருத்துவத்துறையில் அமைச்சராக இருந்து இவருக்கு இருக்கிற அந்த அசாத்திய நிர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, அது சாதாரணமானதே கிடையாது. ஸோ இவரோட இந்த என்ட்ரி வந்து தாவேகாவுக்கு அடுத்த வர எலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, கவுன்சில் எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக ஸ்வீப் பண்ணுறதுக்கான ஒரு மெகா வியூகமாக மாறப்போகுது. இவங்க இல்லைனாலும் இன்னும் உண்மையாக சொல்லலாம், ஓவராக நம்ம சொல்லக்கூடாது, இவங்க இல்லைனாலும் ஸ்வீப் பண்ணி அடிச்சிடும் டிவிக்கு. ஆனால் இது நிஜமான ஒரு பலம். ஓகேவா? அது நல்லது தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் சேரும்போது. ஏன்னா சிவி விஜயபாஸ்கர் பின்னால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியும் இருக்குது. ஸோ அடிமட்ட தொண்டர்கள் பலமும் இருக்குது. சரியா? அவர் தாவேகாலை இணைவது மூலமாக டெல்டா பெல்ட்டு மற்றும் தென் மாவட்டங்களில் தாவேகாவோட கட்டமைப்பு இன்னும் 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகுது. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேவா? இந்த ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, வேற லெவலில் ஜெயிப்பாங்க. ஸோ அதிமுகவோட ஒற்றை தலைமை மோதலும் சீனியர்களை மதிக்காமல் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியலை மட்டுமே நம்பி கட்சியை நடத்துகிற இபிஎஸோட போக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கட்சியை வந்து டோட்டலாக பாதாள குழிக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஸோ ஒரு காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கம்பீரமாக வழிநடத்துகிற இந்த இயக்கம், நான் எப்போவுமே சொல்லுவாங்க, மனசு வலிக்குதுங்க, இன்றைக்கி சொந்த மாவட்டத்தை கூட தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாகி நிற்கிறத பார்த்துட்டு ரத்தங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக தங்களோட நம்பிக்கையை விஜய் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளோட முதல்வர் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அரசு மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜயபாஸ்கரோட இந்த அதிரடி முடிவினால் புதுக்கோட்டை இலுப்பூர்னு அவரோட சொந்த பெல்ட் முழுக்க இருக்கிற அதிமுகவோட ஒட்டு மொத்த நிர்வாக கட்டமைப்பும் இப்போ அப்படியே டோட்டலாக தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இவரோட சேர்ந்து அவரோட ஆதரவாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மஞ்சள் சிவப்பு கொடியை ஏற்றிக்கிட்டு பனையூரில் குவிய ரெடி ஆகிட்டாங்க. சரியான சம்பவம் இருக்குது. ஓகேவா? இந்த நியூஸ் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆன நிமிஷத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த அதிமுக கூடாரம் ஒட்டு மொத்தமாக நிலைக்குலைஞ்சு போய் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே கோட்டை விட்டாச்சு. இப்போ புதுக்கோட்டை, திருச்சி, டெல்டா பெல்ட்டும் நம்ம கையில் இருந்து மொத்தமாக தாவேகா பக்கம் போகுதேன்னு இப்படி சீனியர்கள் எல்லாம் வரிசையாக கிளம்பினா பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு டெபாசிட் கூட தேராது அப்படின்னு அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் மரண பயத்தை நடுங்கிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை பனையூரில் நடக்க போகிற அந்த மெகா ஜாயினிங் விழா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பாரம்பரிய கட்சிகளோட அஸ்திவாரத்தையும் அசைக்க போகிறது உறுதி. ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம். இது ஏன்னா விஜயபாஸ்கர் ஆல்சோ இஸ் அ பிக் அசட் தான். சரியா? ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய அனுபவம் உள்ளவர். கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றம் தான் உறவுகளே. அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மூன்றாவது பகுதி தான் மக்களே தமிழ்நாட்டு அரசோட அல்டிமேட் கிளைமேக்ஸ் மேட்டர். திமுக கூட்டணியோட அஸ்திவாரத்தில் அணுகுண்டை தூக்கி போட்டிருக்கிற ஒரு மெகா அதிரடி திருப்பம் தான் இன்றைக்கி கோட்டையில் அரங்கேறி இருக்கு. மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோவோட அதிரடி மூவ் தான் அது. இது திமுக கூட்டணியோட அஸ்திவாரத்தையே ஒட்டு மொத்தமாக அசைச்சு பார்த்துருக்கு மக்கள். ஏன்னா மூத்த அரசியல் தலைவர் வைகோ அவர்கள் வந்து சென்னை எழும்பூரில் இருக்கிற அவரோட தாயகம் அலுவலகத்திலிருந்து திடீர்னு
ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி தலைமை செயலகத்துக்கு வந்து நம்ம முதல்வர் விஜய் அவரை வந்து சந்தித்து பேசியிருக்காப்புல. இந்த சந்திப்போட ஆழத்தை நாம் சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் வியூகமே ஒளிஞ்சிருக்கு. நான் சொல்கிறேன், கடந்த சில வாரங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுக நடத்துகிற எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலையும் அதிமுக பெருசாக ஆர்வம் காட்டல. அவங்க ஒதுங்கியே தான் இருந்தாங்க. திமுக எங்களை வந்து அசிங்கப்படுத்துது, ஒருதலை பட்சமாக நடந்துக்குது, ஸோ எங்களை வெறும் ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வைகோவோட மகனும் எம்பியுமான திரு துரை வைகோ வந்து ஏற்கனவே பல மேடைகளில் ஓப்பனாகவே தங்களோட ஆதங்கத்தை கொட்டி முழக்கமிட்டு இருந்தார். நம்ம இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நம்ம இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். இங்கே தான் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மக்களே. வைகோ இப்போது ரீசெண்டாக பேசின பேச்சுக்களை எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளுக்கும் முதல்வர் விஜயோட நேர்மையான ஆளுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வரதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க முடியும். அவர் என்ன பேசினார்னா, அதையும் நான் சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பிள். விஜய் எடுக்கிற முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்குது. இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்து அணிதிரண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லது. ஸோ அப்படின்னு வைகோ ஏற்கனவே தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு பாசிட்டிவ் அலையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ அதோட ஆகப்பெரிய கிளைமாக்ஸ் தான் இன்றைக்கி கோட்டையில் நடந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புங்க. ஏன்னா வைகோவை வந்து திரு விஜய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சீனில் அது நான் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டேன். வைகோ வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூடயே இருக்கிறவங்க, அதான் செம கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தெரியுமா, ஜாலியாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவங்க கீழே தான் வந்து தமிழ்நாடோட அத்தனை கட்சிகளும் இருக்கணும், இவங்க போடுற சீட்டு பிச்சையை வாங்கிட்டு இவங்க சொல்கிற சர்வாதிகார ரூல்ஸையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நடக்கணும்னு நினச்சாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி, உங்கள் சர்வாதிகார ஆட்டமெல்லாம் எங்ககிட்ட செல்லாதுன்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் எல்லோரும் இப்போது சத்தம் இல்லாமல் கலந்து மேக்ஸிமம் 99% தாவேகா பக்கமும் எடப்பாடி பக்கமும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக கூட இருந்து முக்கிய கட்சிகள் எல்லாமே இப்போது ஒட்டு மொத்தமாக கலந்து முதல்வர் விஜயோட அந்த தூய்மையான நேர்மையான அரசியலை முழுசாக நம்பி தாவேகாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னொன்று, அங்கே இங்கேயும் ஒன்று ரெண்டு அல்லு சில்லு ஏதாவது ஒன்றா போய் எடப்பாடியோட பக்கமும் சேர்ந்தா கூட உங்களுக்கு புரியுதா, அங்கே இருக்கிற முக்கியமான ஆள்லாம் கிளம்பி தாவேகாவை போயிடுறாங்க. ஸோ அங்கே ஒன்று ரெண்டு ஒன்றும் போதுன்னு இல்லை அதிமுகவுக்கு, அது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ திமுகவோட இந்த ஒருதலை பட்சமான சுயநலமான போக்கால் வெறுத்து போயிருக்க கூட்டணி கட்சிகளுக்கு இப்போது தாவேகா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான அரசியல் புகலிடமாக மாறப்போகுது. இதுதான் உண்மைங்க. இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்ச சில நிமிடங்கள்லேயே அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் கூடுற அளவுக்கு திமுக மேலிடம் பயங்கரமாக டென்ஷன் ஆகியிருக்காங்க. வாங்கினா திரும்ப உட்காந்துடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைகோவே இன்றைக்கி விஜய் பக்கம் போய் நின்றுட்டார்னா இதை பார்த்து நம்ம கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளான கம்யூனிஸ்ட்டுகளும் திருமாவளவோட விசிகாவும் அடுத்து இதே ரூட்டை தான் பிடிப்பாங்க. அப்படி நடந்தால் வர தேர்தலில் திமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்ட அனாதையாக நின்றுடும் அப்படின்னு திமுக சீனியர்கள் இப்போது நடுங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே அனாதை ஆக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டுட்டீங்க, ஒரு சீட்டு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. எம்பி எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஒன்று கூட ஜெயிக்க மாட்டீங்க, தோற்று போயிடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி உறவுகளே, தமிழக மக்கள் விஜய் அவர்களுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த அசுரத்தனமான வேகத்தையும் நேர்மையான அப்ரோச்சையும் பார்த்துட்டு இப்போ தமிழ்நாடோட சீனியர் தலைவர்கள் எல்லாருமே அவரோட வழிகாட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் நிஜமான மாற்றம் அப்படின்னு இந்த மெகா சந்திப்பை வந்து சோஷியல் மீடியா முழுக்க வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ நேற்று வரைக்கும் நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய வாள், எங்களை மீறி இங்கே எதுவும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த திராவிட சாம்ராஜ்யத்தின் அகம்பாவத்துக்கும் திமிருக்கும் தெனாவெட்டுக்கும் இந்த அதிரடி திருப்பங்கள் ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அடி கொடுத்த மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இனி வர நாட்களில் இந்த ஆட்டம் இன்னும் சூடேறும், புது புது கூட்டணிகள் உருவாகும், குடும்ப அரசியல் ஒழிஞ்சு மக்கள் அரசியல் முழுவதுமாக மலர்வது உறுதி உறுதி உறுதி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன், இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. உங்கள் அனைவரையும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சஜஷனில் இப்போ வரும் காலை குரல் நிகழ்ச்சி இன்னைக்கு காலைல போட்டது மறக்காமல் பார்த்துருங்க. திரும்பவும் நான் குயிக்காக சொல்லிடுறேன், 2 வீடியோ போடுறோம். காலைல 6 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு.
ரெண்டுத்தையும் மறக்காமல் பாருங்கள் உறவுகளே. காலைல 6 மணிக்கு போகிற வீடியோ ரெகுலராக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள்கிட்ட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிவிடுவேன். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே அந்த வீடியோ ரெகுலராக பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக என்னோடய உறவுகள் பார்க்குற அவ்வளோ உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். ஸோ ரெகுலராக எல்லா கண்டென்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் வரும், எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லோரும் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த ஆதரவு மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோமே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல், உங்களுக்காக மட்டும்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிற உறவுகளே. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.